பிக் பாஸ்லேருந்து கமல் அவர்கள் விலக போகிறாரு அப்படின்னும் இவர் தான் அடுத்த தொகுப்பாளர் அப்படின்னு சொல்லி வராங்க. யார் அவருன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகர் கமலஹாசன் வாங்கக்கூடிய சம்பளம் பற்றிய தகவல் இப்போ வெளியாக இருக்குது. கடந்த 7 சீசன்களாக பிக் பாஸ் ஷோவை தொகுத்து வழங்கி வராரு நடிகர் கமலஹாசன் அவர்கள். திடீரென அவர் விலக போவதாகவும் தகவல் வெளியாகி இருக்குது. எல்லோருமே என்னடா இது அவர் போயிட்டா எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி பேசி வந்துட்டு இருக்காங்க. நடிகர் கமலஹாசன் அவர்கள் பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் மக்களுடைய மனதில் நீங்காத இடம் பிடிச்சவர். தற்போது பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து நடிகர் கமலஹாசன் திடீரென விலக போவதாக சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஆங்கிலம், இந்தி என பிற மொழிகளில் வெவ்வேறு பெயர்களுடன் நடத்தப்பட்டு வரக்கூடிய பிக் பாஸ் தமிழில் 2017ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி தமிழ் தொலைக்காட்சிகளில் பெரிய அளவில் டிஆர்பியாக இருக்குது. பிக் பாஸ் 7 நிகழ்ச்சி தான் தற்போது பார்த்தோன்னா தமிழகத்தினுடைய மிகப்பெரிய அளவில் பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறியிருக்குது. சீன திரைத்தொடர்களை விட இந்த நிகழ்ச்சியில் பல திருப்பங்கள் பார்த்தோன்னா ஒவ்வொரு இதுலேயும் நடந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். கடந்த 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட பிக் பாஸ் சீசன் 7 பெரிய அளவில் பார்த்தோன்னா டிஆர்பி ரொம்பவே கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சண்டை சச்சரவுகளுக்கு பஞ்சமில்லாமல் இருக்கும். பெரிய திரை மற்றும் சின்ன திரையில் தோன்றிய சில முகங்களும் சில டிஜிட்டல் முகங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பாளர்களாக இருக்காங்க. இந்த நிலையில் நடிகர் கமலஹாசன் தான் பிக் பாஸ் ஷோவை கடந்த 7 சீசன்களாக தொகுத்து வழங்கி வருகிறார். அதற்காக அவருக்கு வருடம் பெரிய தொகையில் சம்பளமாக வழங்கப்பட்டு வருது. சினிமாவை விட அவர் இந்த ஷோவில் தான் அதிகமாக சம்பாதிச்சு வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. தற்போது ஒளிபரப்பாகி இருக்கக்கூடிய 7வது சீசனில் நடிகர் கமலஹாசன் ஒருதலை பட்சமாக இருக்கிறாருன்னு விமர்சனம் எழுந்து வருது. அதன்படி பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்தது, மாயா கேங்குக்கு ஆதரவாக பேசுவதுன்னு கமல் இருப்பதாக நெட்டிசன்கள் பார்த்தோன்னா ட்ரோல் செஞ்சு வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் தற்போது கமல் அவர்கள் பிக் பாஸில் இருந்து விலக முடிவெடுத்திருப்பதாக சொல்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியால் தனது அரசியல் வாழ்வு பாதிக்கப்படுமோ அப்படின்ற எண்ணம் கமலுக்கு எழுந்ததாகவும் இந்த சீசனோடு அவர் பிக் பாஸை முடித்து கொள்வாரா அப்படின்னும் சொல்லப்படுது. ஆனால் இந்த தகவல் உண்மையா என்பது தெரியல. இது குறித்து கமலஹாசன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தால்தான் இந்த தகவல் உண்மையா இல்லை பொய்யான்றது தெரிய வரும். அதே போல் கமலஹாசன் அவர்களுக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்றத பற்றியும் பேசி வந்துட்டுருக்காங்க. 10 கோடி ரூபாய் பார்த்தோன்னா கமல் அவர்கள் வாங்குறார். அதாவது முதல் சீசனில் வாங்கியிருக்கார். 2வது சீசனில் 25 கோடி, 3வது சீசனில் 45, 4ல் 50. அதே பார்த்தோன்னா 5வது சீசன்லையும் பார்த்தோன்னா தொடர்ந்து 75. இப்போ 7வது சீசனில் 130 கோடியில் நிற்கிறாராம். இது கேட்கக்கூடிய நம்மளுக்கே ரொம்பவே பார்த்தீங்கன்னா என்னடா இது இவ்வளவு சம்பளமான்ற மாதிரி தோணுது. உலகநாயகன் அவர்களுக்கு இவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவருடைய தனிப்பட்ட விஷயமான அவர் விலக போகிறாரா இல்லையா பிக் பாஸ் 7ல் இருந்துன்றதை அவர் தான் சொல்லணும். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.